இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 56. இன்னைக்கு சண்டே எபிசோட். ஸோ சண்டே எபிசோட்ல சேதண்ண வர்றாரு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் சுபியோட ஒரு பாட்டில் தான் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. நல்லாவே இருந்தது அந்த பாட்டு, பீட் பாக்ஸிங் பாட்டு, லிரிக்ஸ்ன்னு அந்த கூட சேர்றவங்களோட சேர்ந்து அவங்களோட அந்த டேலண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இவங்க ஒரு புது டேலண்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, நல்ல பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மொட்டைக்கடதாசி இருக்கு இல்லைங்க, ஐயோ இன்னைக்கு அரை எபிசோடு முழுக்க இந்த மொட்டைக்கடதாசியை வச்சு ஓட்டிட்டாங்க. எல்லாரும் மொட்டைக்கடதாசி எழுதுங்கன்னு சொன்னாங்க, எல்லாரும் எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டாங்கல்ல, அது அழகா என்வலப்புக்குள்ள போட்டு டூ அட்ரஸ் எல்லாம் போட்டு வருது. ஒன்னொன்னா எடுத்து ரீட் பண்ணுங்க அப்படின்னும் போது முதல் மொட்டைக்கடதாசி எடுத்தா அது யார் யாருக்குன்னு பாருங்க, ஒரே லெட்டர்ல. 2 பாரு, வியானா, விக்ரம், ரம்யா, வினோத், அரோரா, சபரி, அமித், சுபி. ஒரே லெட்டர் எல்லாருக்கும். எங்க பாதி வீட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கீங்க, நமக்கு மட்டும் டிவில கீழே போடுறாங்க இந்த லெட்டர் எழுதியது யார் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது. பார்த்தா லெட்டர் எழுதுனது திவ்யா. அவங்க பாருங்க கேக்குறாங்க, எங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க பாரு இந்த வீட்டுல, நீங்க மட்டும் இல்ல நீங்க விடுறீங்க இல்ல, நாங்க பேச வந்தா கூட இப்ப நானும் நீங்க பேசும்போது கூட நீ மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்க, எங்களையும் கொஞ்சம் பேச விடு. இது பாரு கேட்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி கேட்டா அது பார்வே கிடையாது. நீங்க பார்வை பேச விடாதீங்க, பார்வோட ஆயுதத்தை எடுத்து பார்வையா போடணும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கமருதீனோட லவ்னு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கே, அதை முடிச்சு விடு, பார்க்க முடியல, எங்களால முடியல. அடுத்தது வியானா, ஒழுங்கா நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த, இப்போ ஒரு வாரமா ஒண்ணு தேவையில்லாம ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கே, அதுவும் பார்க்க நல்லா இல்ல, வேணாம் விட்டுரு. அப்ப நான் நினைச்சேன், எவ்வளவு பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பாரு வேணா விட்டுரு, வியானா வேணா விட்டுரு, நான் பண்ணா எல்லாரும் பண்ணுங்க, பண்ணாட்டி யாரும் பண்ணாதீங்களே. அப்புறம் விக்ரமுக்கு, யாரு சாமி நீ, உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, டாஸ்க்ல ஒரு மாதிரி இருக்க, டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்க, என்னால ஒண்ணு புரிஞ்சிக்கவே முடியல. சபரி, டேய் சபரி, நீ என்ன 100 நாள் வேலை திட்டத்துக்காடா வந்திருக்க, உள்ள வந்து சும்மா கமுக்கமா உட்காந்துக்கிட்ட, விளையாடுவியா மாட்டியா, ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யூ. அடுத்தது சுபி, அம்மா சுபி, கடலும் மண்ணையும் தவிர வேற ஏதாவது பேசுமா? எப்ப பார்த்தாலும் கடலு மீனவங்க, கடலு மீனவங்க. எங்க இவனுக்கு எது தெரியுதோ அதானே பேச முடியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு இல்ல, அவங்களுக்கு அது பெருசா இருக்கு. இப்போ உங்களோட டிராமா இண்டஸ்ட்ரியை பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தா அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், ப்ரமோட் பண்ணியாச்சு. கடலு மீனவர்களை பத்தி பல பேருக்கு தெரியாதுல்ல, அப்ப அதை சார்ந்த ஒருத்தவங்க வந்து அதைத்தானே ப்ரமோட் பண்ண பாப்பாங்க. அப்ப அதை தாண்டி வேற ஏதாவது பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது 2FJ from செபரி, டே அசிஸ்டன்ட் வார்டன், கார்டன்ல என்னடா வியானா கூட பேச்சு உனக்கு, கேட்டா டாஸ்க்னு வேற சொல்ற, எந்த டாஸ்க்ல நான் வியானா கூட பேசணும்னு எழுதி இருக்கு, ஓ தலை போஸ்ட் பிளாஸ்ட் ஆனதுக்கு இதாண்டா தம்பி காரணம். தலை போஸ்ட இப்ப கவனி, தலை தீபாவளி போஸ்ட அப்புறம் கவனிக்கலாம், சரியா? ஒழுங்கா விளையாடுறான். அதுக்கப்புறம் 2 பிரஜன் ஃப்ரம் அமித், உங்க கோபம் எனக்கு எரிச்சலா இருக்கு, உங்க ஹீரோயிசம் நினைச்சு ஒண்ணு பண்றீங்கல்ல, அது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு, ஓட்ட தெரியாதவனுக்கு மோட்டார் பைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்கல்ல, ஏன் வவுறு எரியல கலெக்டரே சொல்றாரு, எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை வாசிக்கிறது பார்வதி தான் வாசிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வாசிச்சுட்டு பார்வதி ஒரு எக்ஸ்ட்ரா பிட் நங்கூரமா போடுறாங்களா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரிச்சலா இருக்கு. இப்படிக்கு கனி அவ போடுறா. அப்ப இல்ல விஜய் சேதுபதி கேக்குறாரு, அப்படி போட்டிருக்கா என்னன்னு. இல்ல சார் சும்மா நான் இவங்களா இருக்குமோன்னு சும்மா போட்டு பிட்டு போட்டு பார்த்தேன் சார். கனி சொல்றாங்க, இதான் சார் இவங்களுக்கு வேலை அப்படின்னு. பாரு உங்க வன்மம் மட்டும் குறையவே மாட்டேங்குது இல்ல பாரு. சூப்பர், உட்காருங்க. இந்த மொட்டைக்கடதாசி எழுதினவருக்கு ஒரு கைதட்டல். ஏன்னா நேர்ல பேச முடியலனாலும் லெட்டரை விளையாட்டை எடுக்காம ஸ்ட்ரெயிட் டு த ஃபேஸ் பாயிண்ட், நேரா மூஞ்சி கடிச்ச மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அடுத்தது 2 கம்ரு அண்ட் விக்ரம் ஃப்ரம் யாரு பாரு, அன்பே கம்மு. அதான் அன்பே கம்மு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எவன் பார்த்தவன் மொட்டைக்கடதாசிக்கு அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு பேசுறீல வாய்க்கலையே, மொட்டைக்கடதாசி மாதிரி எழுதணும். நீ சொல்ல நினைச்சதெல்லாம் எழுதுறதுக்கு பேரு சாதா கடதாசி. இதுல அன்பே கம்மு, உன் குழந்தைத்தனமான செயல் என்னை இன்னும் உன் பக்கம் இழுக்குது, உன்னை எனக்கு இன்னும் பிடிக்க, தள்ளி போகாதே. அந்த பாட்டை உனக்காக நான் டெடிகேஷன் பண்றேன். உன் 6 உயிர் தோழி இருக்காளே அரோரா, அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரையும் அவ தலைமையிலேயே சேர்த்து வைப்பான்னு நான் நம்புறேன். ஆமா, நீ ஏன் நம்புற?
நீ ஏன் நம்புற? விளையாட வந்தியா, சேர்த்து வைப்பாங்கன்னு புரோக்கர் வேலை பார்க்கலாம்னு வந்தியா? அதுக்கப்புறம் விசித்திர விக்ரமுக்கு பேருக்கு முன்னாடி பட்ட பேர் கொடுக்கறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது பாருங்க, விசித்திர விக்ரமுக்கு உன் காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உன் டைமிங் ரொம்ப பேடா இருக்கு. நீ பேசுறத கேட்டு கவுண்டர் கொடுக்கணும்னு தான் தோணுது, ஆனா பேசுறது நீயா இருக்கும் பட்சத்துல பக்கத்துல இருக்கிற கட்டை எடுத்து உன் மண்டையில போடணும்னு தான் தோணுது. அப்ப விஜய் சொல்றாரு, இது வந்து ஒரே கடிதத்துல காதல் கடிதமும் இருக்கு, காண்டு கடிதமும் இருக்கு, உட்காருங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதை பார்த்தா பார்வதி எழுதின மாதிரி எனக்கு தெரியல. வேற யாரு கூட பார்வதி மாதிரி, அன்பே கம்முன்னா பார்வதி மேல தானே டவுட் வரும். அப்படி பார்வதி மாதிரி எழுதியிருப்பாங்களோ, ஒருவேளை மேபி அரோராவா கூட இருக்குமோ அப்படின்னு. அரோரா சார், நாயா சார் இந்த கருமத்தை எழுதுறேன், நான் எதுக்கு சார் இவங்களை சேர்த்து வைக்க போறேன், நீங்க வேற அப்படின்னு. வினோத், அப்ப சேர்த்து வைக்க மாட்டியா, பிரிக்க போறியா? அவர் சொல்றேன், நான் ஏன் சேர்க்கிறேன், நான் சேரேன், இதுல நான் சேர்த்து வர வைக்கணும், என் தலைமையில கல்யாணம் பண்ணி நானே எழுதுவேனா, என்ன சார் லூசு மாதிரி பேசிட்டு என் பங்கு சார் இந்த அப்படின்னு அரோரா. அதுக்கப்புறம் டு கம்மு அண்ட் பாரு ஃப்ரம் விக்கிரம். கம்ரு, 2 கேர்ள்ஸுக்கு நடுவுல நீ ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அது ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது தம்பி, வண்டி ஆக்சிடென்ட் ஆயிரும், உன் கேம் ஒழுங்கா விளையாடு. பாரு வெக்கப்பட்டுக்கிட்டு, சீக்ரெட்லி ஐ லவ் யூ, வெளியே வந்து என் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட மனசை திறந்து சொல்றேன், அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள கேட்ச் மீ இஃப் யூ கேன் தேடிக்கிட்டே இரு அப்படின்னு போது பாருக்கு வந்து போடா வேண அப்படின்னு கமருதீனுக்கு சொல்லிட்டு, இது யாரா இருக்கு பாருக்கு மனசுல, நெம்ம லவ் பண்ற பொடியனை விட நெம்ம லவ் பண்ற பையன் தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு முகமெல்லாம் மலர்ச்சி சிரிக்குது, வெக்கத்துல சிரிக்குது. நம்மளுக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லிருக்கானே, எவன்டா அது பார்த்தா இந்த லெட்டர் சூப்பரா இருந்தது. அதாவது இப்ப பார்வதி ஒரு லவ் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்வதி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். சோ இந்த மொட்டை கடுதாசியை வந்து ஃபன்னா எடுக்காம எப்படி பார்வதியை குழப்பலாம் அப்படின்னு விக்ரம் ஒண்ணு பண்ணிருக்காரு பாருங்க. இப்ப யோசிக்கும்ல பார்வதி லைட்டா, நமக்கு ஒருத்தர் சீக்கிரட் யாரா இருக்கு அப்படின்னு கேம்ல இருந்து கொஞ்சம் விலகும். சோ இது வந்து ஒப்பனோட்ட காலி பண்ற ஒரு மூவ், ஆனா ஃபன்னா பண்ணிட்டாரு. இவரே ஹவுஸ்மேட்ஸுக்கும் எழுதியிருக்காரு, டு ஆல் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ட்டு. அடே ஹவுஸ்மேட்ஸ், யாராவது இந்த கானா வினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்கிறா, 3 வாரமா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருடா அப்படின்னு. கானா வினோத் எழுப்பி, டேய் யாராவது உண்மையை ஒத்துக்குங்க, ஃபன்னு. அதுக்கப்புறம் டு பாரு ஃப்ரம் கனி, நீங்க ஏன் இவ்வளவு கேவலமான மைண்ட் செட்டோட இருக்கீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களை வெளியே நான் சந்திச்சா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு ஓடி இருப்பேன். என் விதி இந்த வீட்டுக்குள்ள ஓட முடியல, ஒளியவும் முடியல, உன்னைய பார்க்க வேண்டியது என் தலைவிதி. நீ ஒரு நல்ல மனுஷியா மாறுறதுக்கு, ஒரு பெட்டர் பர்சனா மாறுறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீ மாறுனா இந்த வீட்டுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. அடுத்தது டு பாரு அண்ட் திவ்யா ஃப்ரம் கெமுரு. திவ்யா, அழகாக இருக்கிறீங்க, ஆனா ரூடா பேசுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? முடிச்சாச்சு. இப்படி பண்ணினீங்கன்னா உங்க வீட்டிலேயே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ரூடா பேசாதீங்க மேடம், நல்லா பேசுங்க. ஆமா பாரு, உன் கூட விளையாடவே பயமா இருக்கு பாரு. நம்புறவங்களை அப்படியே தூக்கி ஓடுற பஸ்ஸுக்குள்ள போடுற மாதிரி போட்டுடுறேன். அது எங்க மேல 4-5 வாட்டி ஏறி ஏறி எங்களை சாவடிக்குது. உன்னைய நம்பவே முடியாது பாரு. அது என்னடானா அன்பே கம்மு, இவரு உன்னைய நம்பவே முடியல. நல்ல ஜோடி. அப்புறம் பிரேக்குக்கு போயிட்டாரா. பிரேக்ல என்ன பண்றாங்க, பார்வதி போயிட்டு, ஏய் அமித், நீதானே ஐ லவ் யூ சொன்னது, நீதானே சீக்கிரட்டா ஐ லவ் யூ சொன்னது. அவரு அதான் அவரு, எம்மா பேசாம இருமா, நானே வைஃப் வார கடைசியில இது வேஸ்டியா பேண்டானே தெரியல, இதை அனுப்பியிருக்கானு காண்டில் உட்காந்துருக்கேன் நானு, உனக்கு ஐ லவ் யூ. அவர் சொல்றாரு, நானே பொண்டாட்டி இதை அனுப்பியிருக்கானே காண்டில் இருக்கேன், பார்த்தா அது பேண்ட் மாதிரி இல்ல, வேஷ்டி மாதிரி இல்ல, 2 கலந்து சால்வையெல்லாம் போட்டிருக்கேன். அவர் சொல்ல, நானே இந்த காண்டில் இருக்கேன், வேஷ்டி கட்டின காண்டில், உனக்கு லவ் யூ வேற சொல்லுவாங்களா? நானு ஏய் ஏய் நீதானே, எனக்கு தெரியும் நீதான், இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் குறுக்கால நடந்து போயிட்டு இருக்காரு, ஒண்ணுமே தெரியாது. டெத் பெட்ல இருக்கேன், இரிட்டேட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பிரேக் எல்லாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் டு கனி சபரி வியானா ஃப்ரம் சுபி. கனி, நீங்க ஏன் எஃப்டியை சப்போர்ட் பண்றீங்க, சுகர் கோட் பண்ணியே இன்னும் பேசுறீங்க. சபரி,
நோ டெடிகேஷன் கேம்ல, ரொம்ப தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க, கொஞ்சம் பந்தாவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, சோம்பேறித்தனம் எட்டி பாக்குது. தேங்க்யூ வியானா. எஃப்ஜேய ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஆனா அது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எனக்கு தெரியல. அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ற பாத்தியா, நல்லாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கேமுக்கு இது தேவையில்லாத ஹானி. அடுத்தது ஒரு பெரிய லெட்டர் 2 பாருன்னு வரும்போது பெருசா இருக்கா. அப்போ பாரு வந்து, சார் விஜய் சேதுபதி சார், இந்த எனக்கு மட்டும் பெரிய பெரிய லெட்டரா வருது சார், அதை படிக்க வேணாம்னு சொல்லுங்க சார், மனசு கஷ்டமா இருக்குது சார், வலிக்குது சார். அப்ப விஜய் சேதுபதி, அடுத்தவங்க லெட்டரை படிக்கும் போது மட்டும் நல்ல சுகமா இருந்துச்சா, மூடிட்டு கேளு. டு பாரு ஃப்ரம் எரோஹரா. நான் திவ்யா கூட சேர்ந்ததே அவ சூப்பரா பாயிண்ட் வேலிடா பேசுவா, அதனாலதான் அவ கூட ஃப்ரெண்ட் ஆனேன்னு நீ என்கிட்டயே சொல்லியிருக்க பாரு. அப்போ திவ்யா வந்து என்னடா அப்படின்னு, அப்ப அரோரா சொல்ல அந்த லெட்டர்ல எழுதிருக்கு, ஒருத்தங்க கூட பழகுறதுக்கு கூட பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியா தான் பழகுவியா, வாட் இஸ் திஸ் பாரு. இந்த லெட்டர் சபரி வாசிச்சிட்டு இருக்காரு. அப்ப சபரி வாசிக்காரு, ஒரு நாள் சபரி அழுதாரு, நீ அதை ரசிச்சு பார்த்த அப்படின்னு சபரி இப்படி அவ திரும்பி பார்த்தோன்னே அவ வந்து இல்ல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, சரி வாசிங்க கண்டினியூ பண்ணுங்க சொல்றேன். சபரி அழுறத ரசிச்சு பார்த்த, ஒருத்தர் அழும்போது கூட உனக்கு மனசு கஷ்டமாவே இருக்காதா, ஆஹா நீ இப்படிப்பட்ட ஆளா, ப்ளீஸ் சேஞ்ச், ப்ளீஸ் பி கைண்ட். முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க முகம் மாறிடுச்சு பார்வதிக்கு. அதுக்கப்புறம் டு கெமுரு ஃப்ரம் எஃப்ஜே. டாஸ்க்ல கூட பாருக்கு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாரு. அவருக்கு பாருவும் வேணும், அரோராவும் வேணும். அரோராவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா, பாருக்கு லவ்வாம்னு ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மதில் மேல் பூனை மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் விழாம இந்த பக்கம் விழாம எனக்கு ரெண்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் உங்களை மாதிரி அமையாது லெஃப்ட். ஒருத்தங்களை வச்சிருப்பீங்க, அப்புறம் அவங்க வெளியே போயிருவாங்க, அப்புறம் இன்னொருத்தரை பிடிக்கிறது. இவருக்கு 2 பேரும் உள்ள இருக்காங்க, எல்லாருக்கும் அமையாது இல்ல. ஆனா இந்த வாரம் உங்களுக்கு ஆப்பு. இப்போ நீங்க மதில் மேல டைனோசார் எப்படி போறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். அடுத்தது டு திவ்யா ஃப்ரம் பிரஜன். பிரஜன் விளையாண்டாரு பாருங்க ஒரு ட்ரிக்ஸ். அப்பா மொட்டை கடுதாசினா இப்படிதான் இருக்கணும். ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கே குழப்பிட்டேன். பிரஜன் எழுதுறாரு, அப்ப நீங்க கண்டுபிடிங்க. பிரஜனோட லெட்டர் யாரோ வாசிக்கிறாங்க. இந்த வீட்டிலே நான் 50 நாள் கடந்து விட்டேன். பாயிண்ட்லயே அது அவர் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவர் வயல் கார்டு. அப்ப 50 நாள் கண்டுபிடிக்க கூடாதான். இந்த வீட்டுல நான் 50 நாள் கடந்துட்டேன். நீங்க பெருசா வயல் கார்டுல வந்தீங்க திவ்யா, அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படி இப்படி, நீங்க கடைசியில நீங்களும் பார்த்தா பழைய ஹவுஸ்மேட் மாதிரியே மாறிட்டீங்களே. உங்ககிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தேன் தெரியுமா, ஹவுஸ் கேப்டன் ஆகி அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு. சொதப்பிட்டியா திவ்யா. இந்த சாண்ட்ராவும் பிரஜன் கூடயும் சேர்ந்து கேங் எல்லாம் விளையாடாத. மொட்டை கடைதாசா இருக்கணும். சாண்ட்ராவும் பிரஜனோடையும் கேம் விளையாடாத. நீங்களே எங்க கூட விளையாடாதீங்கன்னு ஏங்க எழுதுறீங்க. அதான் விளையாடாத, தனியா விளையாடு. அப்புறம் எப்ப பார்த்தாலும் கிர்னே இருக்காத, கொஞ்சமாவது சரி என்ன முடிச்சாச்சு. டு எஃப்ஜே ஃப்ரம் ரெம்யா. ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன்சிக்கு என்னென்னமோ பண்ண, நெக்ஸ்ட் வீக் வியானாக்கு என்னென்னமோ பண்ணுங்க, கேப்டன்சியை கோட்டை விட்டுட்டேன். நீ என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள். வியானாவோட ட்ரெஸ்ஸை, ஈரமா இருக்கிற ட்ரெஸ்ஸை கொண்டு போய் காய போட்ட, வியானாவோட கிளிப்பு ஸ்லிப்பர் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு அட தேடி தேடி திரிஞ்ச, அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட. நீங்க 2 பேரும் உங்க 2 பேர் கேமையும் ஸ்பாயில் பண்றீங்க. ப்ளீஸ் ஒழுங்கா விளையாடுங்க. அப்புறம் டு விக்ரம் ஃப்ரம் சாண்ட்ரா. இதை கமருதீன் வாசிக்கிறாரு. இந்த காமெடி எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அதுல காமன் சென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க பல பேரை மாக் பண்ற மாதிரி பண்றீங்க. ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க தூங்கும் போது, ஏன்னா அப்பதான் நீங்க சைலண்டா இருக்கீங்க. நீங்க கேம் நல்லா விளையாடுறீங்கன்னு நினைச்சேன், ஆனா நிறைய சூழ்ச்சி பண்றீங்க. ஏன் மேடம், மத்தவங்க எல்லாம் பண்ணாத மாதிரியா? நீங்க எல்லாம் புருஷனோட சேர்ந்து நீ இவரை நாமினேட் பண்ணு, நீ அவரை நாமினேட் பண்ணு, அப்ப இவருக்கு 2 ஓட்டு வந்தா இவர் நாமினேஷன்ல வருவார். அதுவே ஒரு வகையான சூழ்ச்சி தான். இந்த கேமே சூழ்ச்சி பண்ணி விளையாடுறது தான். உங்கள்ட்ட எல்லாம் வந்து சூழ்ச்சி எல்லாம் பண்ணாம நேர்மையா நின்னா நீங்க சூழ்ச்சி பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிருவீங்க. அவர் ஒழுங்கா தான் இருந்தாரு, நீங்க எல்லாம் மாத்திட்டீங்க. அவர் நல்லா தான் இருந்தாரு. சூழ்ச்சி பண்ணாதான் உங்க மத்தியில வாழ முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சூழ்ச்சி பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர்ல போட்டிருக்கு, கமருதீன் வாசிக்கிறாரு, உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய விதைகள் வருமா அப்படின்னு. சேதுபதி எது சார் சார் சாரி சார், உங்ககிட்ட இருந்து நிறைய வித்தைகள் இன்னும் வருமா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒழுங்கா வாசியா, அவன் உரக்கடையா வச்சிருக்கான் மாசம் மாசம் விதைய கொண்டு போடுறதுக்கு. உங்ககிட்ட இருந்து நிறைய வித்தைகள் வருமா. ஓகே. டு திவ்யா ஃப்ரம் வினோத். அரோரா எந்திரிச்சு படிக்குது. அரோராக்கு பக்கத்துல வினோத் உட்காந்துருக்காரு. அப்ப அதுல எழுதி இருக்கு, அரோரா படிக்கிறார்,
திவ்யா நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மட்டும் நல்லா பேசுறீங்க, உங்க கூட பேசலாம்னு வந்தா இதை பண்றீங்க அப்படின்னு வினோத் சரியா வாசி அதுல அப்படி இருக்கு அப்படின்னு மாட்டிக்கிட்டாரு. வினோத் லெட்டர் தானே. இப்ப நம்ம எழுதின லெட்டரை யாரோ தப்பா படிச்சா நம்ம கரெக்ட் பண்ணல இல்லங்க அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் புரியலன்னா அந்த சென்டென்ஸை ஸ்கிப் பண்ணிட்டா. ஆனா இவருக்கு தெரியும் அதானே முக்கியமான சென்டென்ஸ் அப்படின்ட்டு அவ வாசிக்கும் போது இல்லப்பா அத சரியா படி அப்படின்னு மாட்டிக்கிட்டாரு. ஆமா அது எல்லாருக்கும் சிரிப்பு வந்துச்சு. விஜய் சேதுபதியே சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா சொல்றாங்க, சார் எல்லாருக்கும் மொட்டை கடுதாசி வந்தது, எனக்கு மட்டும் வரவே இல்லை சார் அப்படின்னோடனே விஜய் சேதுபதி ஒருவேளை உங்களுக்கு மொட்டை கடுதாசி போட்டா பிரஜன் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அடிச்சிருவாரு பயத்துல இருக்காங்களோ அப்படின்னு. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. சரி இனிமே உங்களுக்கு தோன்றதை நீங்கள் லெட்டரில் எழுதுனது வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் இனிமேல் இந்த மொட்டை கடுதாசியெல்லாம் இல்லாமல் கேம் தானே என்ன ஆயிர போது நேராக போய் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க பாருங்க, கமல் சார்லாம் இருக்கும்போது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் குறும்படம் போட்ட பிக் பாஸ் சீசன் தெரியுமாடா இதுகள்லாம் எதுக்கெல்லாம் குறும்படம் போட்டாங்க. நீங்கள் குறும்படத்துக்கான மரியாதையே இல்லாமல் பண்ணுற மாதிரி பார்வதியோட சமையல் சொதப்பல்களுக்கு ஒரு குறும்படம் போட்டுருந்தோம். நாங்க கேட்டோமா இப்ப உங்களுக்கு இப்ப அந்த டைமை ஓட்டணும், இந்த வாரம் எதுவும் நடக்கல, ஒரு குறும்படம். அந்த குறும்படம் ஃபுல்லா ஃபன்னா தான் இருந்தது, ஃபன்னா ஜாலியா இருந்தது. பட் குறும்படத்துக்கான வேல்யூ எல்லாம் ஆக்கிட்டீங்க. ஒருத்தனை போட்டு கொடுக்கறதுக்கும் அவன் பண்ணுன இதை அவன் திமிர உடைக்கிறதுக்கும் அவன் இப்படி பண்ணு நான் பாருங்கிறான். குறும்படம்னாலே எல்லாரும் கைதட்டி உப்பா குறும்படம் வர்றப்போது அப்படி இருந்த ஒரு குறும்படத்தை சும்மா ஜாலியா பாருங்க குறும்படம். கேட்டோமா இப்ப என்ன சார் டைம் ஓட்டுறதுக்கு குறும்படத்துல எல்லாம் கை வைப்பீங்களா? கமல் சார் கஷ்டப்பட்டு குறும்படம்னு ஒரு பேரை உருவாக்கி குறும்படத்துக்கான மரியாதையை உயர்த்தி வச்சா பொசுக்குன்னு பார்வதிக்கு இது பண்ணி போட்டு உடச்சிங்களே என்ன சார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டாஸ்க் விளையாடுறாங்க, நீடிப்பு துண்டிப்பு. நீடிப்புன்னா கிரீன் கலர் டேக், துண்டிப்புன்னா சிவப்பு கலர் டேக். இந்த வீட்டுக்குள்ள நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப்பை துண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ரம்யா, நான் கனியோட இதை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க ஷடவுல மறைஞ்சு போறணும்னு தோணுது. அதுக்கப்புறம் அது வரைக்கும் எல்லாரும் சரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் நான் வந்து பாருவோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமோன்னு நினைக்கிறேன்னு ஆடியன்ஸுக்கு சிரிப்பு. ஆடியன்ஸுக்கு ரம்யாவோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா பாருவோட? கனிட்ட இருந்து தப்பிச்சு பாருகிட்ட போய் மாட்டியேமா. கனியை வெட்டுனது சூப்பர், அந்த பாச மூட்டையில இருந்து நீ வெளியே வந்து தனியா விளையாடலாம். பாருகிட்ட போய் மாட்டுவியா? கனியோட இருந்தா நீ தெரிய மாட்ட, ஆனா உன் இமேஜுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீ தெரிய மாட்ட. பாருவோட இருந்தா நீ நல்லா தெரிவ, ஆனா கமுர்த்தி எனக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு தெரியுமா? நல்லது செய்தேன், பாருவோடு சேர்ந்தேன், நாட்டமா போனேன், அடுத்த வாரம் அதை சொல்றதுக்கு ரெடியாரு சேர்ந்தீன்னா சொல்லிட்டேன். எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே சிரிப்பு. என்ன நீ என்ன ரீசன் சொல்லிட்டு சேர்ற? அடுத்த திவ்யா, கமுருவோட ரிலேஷன்ஷிப் கட், பிரஜனோட ரிலேஷன்ஷிப் கிரீன். அமித், எனக்கு இவங்களை பார்த்தா என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு, ஒரு டாட்டர் ஃபீல் வருது, அந்த ட்ராப்பில் மாட்டிடுவணும், இவங்களை கண்டெஸ்டண்ட்டாக பார்க்கணுங்கிறதுக்காகவே வியானாவோட ரிலேஷன்ஷிப் கட் பண்ணணும்னு தோணுது, எனக்கு என் பொண்ணை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. சபரியோட கிரீன். எஃப்ஜே வந்து நான் வினோத் கூட கிரீன், பாரு கூட ஐயோ ரெண்டு சார் வேணவே வேணாம் சார். அப்புறம் சுபி, விக்ரம் கூட கிரீன், வியானா கூட நான் ரெண்டு சார், என் ஃப்ரெண்டு தான், வெளியே போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துக்கலாம் சார். அப்புறம் பாரு, அரோரா கூட கிரீன் ஆகலாம்னு இருக்கேன் சார். ஏன்னு எங்களுக்கு தெரியல, அரோரா தலைமையில் கல்யாணம் லெட்டர் அரோரா கூட சேர்ந்து அப்படியே அரோராவை சோப் போட்டோம்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. இப்போ இந்த சந்திரமுகி மாதிரி, சந்திரமுகி தன் காதலன் குணசேகரனுடன் சேருவதற்கு இடையூறா இருப்பது பிரபு, அதனாலதான் உன்னை 2 times கொலை பண்ண பார்த்தான். கொலை பண்ண முடியாதுல்ல விஜய் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள. அப்ப என்ன பண்றது, சேர்ந்துருவான். இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா ஆஹா ஃப்ரெண்டு காதலுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சேர்த்து வச்சிருவாங்க. கமருதீனை தனியா விட தேவையில்ல, நீ எனக்கு ஃப்ரெண்டு தானேடி வாடி அப்படின்னு சேர்ந்து உட்காந்து பேசலாம் நம்ம. அடுத்தது எஃப்ஜே கூட ரெட்டு சார். அடுத்தது கனி, ரம்யா கூட ரெட்டு சார், விக்ரம் கூட கிரீன் சார், சபரியும் ரம்யா கூட ரெட்டு சார். அமித் சூப்பர் பாசிட்டிவான ஆள் சார், அவர் கூட கிரீன் சார். கானா வினோத் வந்து நான் வந்து எஃப்ஜே கூட கிரீன் சார், திவ்யா கிட்ட பேசவே முடியல ரெட்டு சார். அப்புறம் வியானா, நான் சுபி கிட்ட ரெட்டு சார். அமித்தை பார்த்தா எனக்கு ஒரு ஃபாதர்லி ஃபீலிங் வருது, எனக்கு அந்த ஃபாதர்லி ஃபீலிங் எங்க அப்பா கிட்ட கூட கிடைக்குது, எங்க தாத்தா கிட்ட கிடைச்சது, அவரை பார்த்தா எங்க தாத்தா மாதிரியே. அதனால அமித் சொல்லுவாரு
எல்லாம் எவன் முகமா கேட்டாரு சும்மா. நானே பொண்டாட்டி வேஸ்டியோ பேண்டோ ஒன்று அனுப்பியிருக்கான்னு கடுப்புல இருக்கேன். அவன் என்னடா அண்ணா நீ என்னை லவ் பண்றியான்னு கேட்கிறா, நீ என்னைய தாத்தாங்கிற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு சாண்ட்ரா வந்து நான் சபரி கிட்ட கிரீன் சார், இன்னொருத்தர் யாருக்கிட்ட ரெட்டுனாங்க மறந்துட்டேன். அப்புறம் பிரஜன் வந்து என்ன சொன்னாருன்னா, சார் நான் சாண்ட்ரா கூட ரெட்டு சார். அவனோடனே விஜய் சேதுபதி ஏன் சார் இல்லை சார் நான் வந்து வீட்டுக்குள்ள சார் நீங்க எங்க வேணாலும் துண்டிங்க சார், வீட்டுக்குள்ள துண்டிங்க, வெளியே போய் வீட்டுக்குள்ள அவர் நான் சேர்ந்து விளையாடு சார், இனிமே கேம் ரொம்ப இதா இருக்கு சார், அதனால அவங்கள துண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் விஜய் சேதுபதி சொல்றாரு ஆடியன்ஸ் கிட்ட. நான் சொல்றேன் யாரும் பிரச்சனை நம்பாதீங்க, நானே சொல்றேன் நம்பாதீங்க. சரி அப்ப யாரு கூட சார் நீங்க கிரீன்? திவ்யா கூட கிரீனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி இருந்துக்க. அடுத்தது விக்ரம் சார், நான் வந்து சாண்ட்ரா கூட ரெட்டு சார், ஆனா நான் கிரீன் வந்து பாரு கூட கிரீன் சார், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல சார், எனக்கு ஒரு விதமான சண்டை எனக்கு அவங்களுக்கும் போயிட்டு இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு சார். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சண்டை பிடிப்போம், நைட்டு நாங்களே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த ஃபயர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு பாரு ரொம்ப ஹெல்ப் பண்றா. பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே இருக்கணுங்கிறதுக்காக பச்சை சார். ஆனா எனக்கு அவ ஃப்ரெண்ட்ஷிப் வேணவே வேணாம் சார், அவ கூட நான் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், இப்படியே இருக்கணும். அப்ப சொன்னார் சூப்பர் ரீசன். இதைத்தான் இந்த மாதிரி குதர்க்கமான ரீசன்களை தான் ஷோல எதிர்பார்க்கிறோம். சூப்பர் ரீசன். அடுத்தது கமருதீன் எந்திரிச்சு இந்த ரெண்டு இதை எடுத்துட்டு, சரி ஒரு பிரேக்ல அப்புறம் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு கமருதீனுக்கு நோஸ் கட்டு. பிரேக்குக்கு போயிட்டுன்னு சொல்றாரு, இந்த மனுஷன் எடுத்து பேரை சொல்லுன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான், நமக்கு வேற வேலை மசல் இல்லையா? கமரு யோசிச்சிட்டியா சொல்லு. சார் நான் வந்து அரோராக்கு கிரீன் கொடுக்குறேன் சார், அவங்க கூட இருந்தா பாசிட்டிவா இருக்கும் சார். திவ்யாவுக்கு ரெட்டு கொடுக்குறேன் சார். சரி அரோரா நான் வந்து பாருக்கு ரெட்டு கொடுக்குறேன் சார், நான் சேர்ந்து பார்த்தேன் முடியல. விக்ரமுக்கு கிரீன் கொடுக்குறேன் சார். ஓகே இப்போ நாமினேஷன்ல இருக்கிறவங்கள ஒண்ணா வந்து உட்காருங்க. விக்ரம் சூப்பரான பதில் சொன்னீங்க, அதனாலே யூ ஆர் சேவ்ட். பாரு கலகம் இல்லாத வீடு எனக்கே பிடிக்காது, பாரு யூ ஆர் சேவ்ட். பிரஜன் உங்க இந்த வார கேம் நல்லா இருந்தது, அடுத்த வாரம் இன்னும் எதிர்பார்க்கிறேன், இந்த பிளாட்ஃபார்மை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க, யூ ஆர் சேவ்ட். அமித் நல்லா தான் விளையாடுறீங்க, ஆனா ஒரு சில டைம் வார்த்தையை விடுறீங்க. இந்த பாருக்கு வந்த அந்த பீரியட் பெயின் எல்லாம் வந்து அது என்ன பெரிய வலி அப்படின்னு கேட்டீங்களே, வலியும் வேதனையும் அவங்களுக்கு வந்தாதான் சார் தெரியும். அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை விடுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, யூ ஆர் சேவ்ட். அடுத்தது கனி சுகர் கோட் வேலையை விட்டுப்புட்டு நீங்க உங்களை சுத்தி ஒரு சவர் கட்டி இருக்கீங்கல்ல, அதை இடிச்சு வெளியே வாங்க, யூ ஆர் சேவ்ட். கமுரு நல்லா விளையாடுறீங்க, உங்களுக்கு வெளியவும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு, ஆனா உங்களை யாராவது பாராட்டுனா அதுக்குள்ள சிக்கிக்கிறீங்க, ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இருக்கேன்னா அப்படின்ட்டு அதுக்குள்ளே சிக்கிக்கிறீங்க. சொல்றது புரியுதா? அதோடச்சு வெளியே வா, யூ ஆர் சேவ்ட். அரோகரா வர நல்லா பேசுறியம்மா, 50 நாள் எடுத்திருக்கு வெளியே வர்றதுக்கு, யூ ஆர் சேவ்ட். திவ்யா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க, ஆனா அதுக்காக ரொம்பவும் கத்தக்கூடாது, அடாவடியா நல்லா விளையாடணும்னா யூ ஆர் சேவ்ட். ரம்யா, வியானா, சாண்ட்ரா இவங்க 3 பேர்ல யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரம்யா போவாங்க சார், வியானா போவாங்க சார், சாண்ட்ரா சார். சாண்ட்ராக்கு எவ்வளவு ஓட்டா? சாண்ட்ரா யூ ஆர் சேவ்ட். அப்புறம் ரம்யா அண்ட் வியானா 2 பேர்ல யாரு போனாலும் கவலைப்படக்கூடாது. யாரும் போகாதீங்க வீட்டை விட்டு, எல்லாரும் உள்ளே இருங்க, நோ எவிக்ஷன். எல்லாருக்கும் சந்தோஷம். சரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அது என்னன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அரோரா சார் சொல்லாட்டி மண்டை வெடிச்சிரும் சார். வெடிக்கட்டும்ன்றேன், வெடிச்சு சாவுங்க எல்லாரும். சர்ப்ரைஸ் அப்படித்தான், மண்டை வெடிக்கட்டும், சர்ப்ரைஸ் அப்புறம் நடக்கும். என்ன போயிட்டாரு. பார்த்தா இவங்க எல்லாம் உட்காந்து சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கோப்ரா படத்துல இருந்து, ஆதிரா ஆதிரா ஒன்றும் பலனூரா. ஆதிராவா எஃப்ஜே பாக்குறாரு, பாட்டுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஐயோ என்ன சார் பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு, ஆதிரான்றாங்க. பார்த்தா கதவு திறக்குது, பார்த்தா ஆதிரா நிக்குது. நான் வந்துட்டேன்டா, என்னடா நடக்குதுங்க? பார்த்தா எல்லாரும் ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க, கனி கட்டி பிடிக்குது. எஃப்ஜே வந்து உள்ள ஒரு ஃபீலிங் வெளியே ஒரு ஃபீலிங்ல ஒரு பயத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பாரு எஃப்ஜே ஸ்கெட்ச் வேற யாருக்கோன்னு நினைச்சியா? உனக்கு தாண்டா ஸ்கெட்ச் சொல்லுது, உனக்கு தாண்டி மாப்பிள்ள ஸ்கெட்ச். சரி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. அவ வந்து பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சொல்றாரு, ஆதிரை
யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு, செகண்ட் சான்ஸ் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, வெல்கம் டு த ஹவுஸ். அரோராலாம் கத்துது. விக்ரம் இந்த பக்கம் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆதிரை வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பா. கண்டிப்பா பழைய ஆதிரையா வந்திருக்க மாட்டான். நம்ம கிட்டே அடுத்த நாள்ல எல்லாம் டஃப்பா நடந்துக்குவா பாரு. she will be harsh on all of us. பின்ன வச்சு கொஞ்சம் வாங்கிறா. வெளியே போய் பார்த்துட்டு வந்து அவன் ஜெயிக்க வேணா. அவர் சொல்றாரு வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். இப்போ என்னைய வெளியே அனுப்புனா நான் ஒரு வாரம் போய் வெளியே பார்த்துட்டு வந்து உள்ள நார்மலா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கேமை வேற மாதிரி விளையாடுவேன். ஸோ அவளோட கேம் என்னன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் எஃப்ஜேவும் வியானாவும் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு பெரிய மலை உடஞ்சி விழுந்த மாதிரி. ஐயோ என்ன பண்றது. வியானா சொல்லுது, இங்க பாரு, எனக்கு உன்னைய விட்டுட்டும் போக வேண்டாம், ஆனா இந்த ஒரு வாரம் நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணமில்லே, அதுவும் எனக்கு வேணாம். நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசுவேன். நீ என்ன பண்ண, ஒரு நாள் முழுக்க எனக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீல்ல, அதெல்லாம் கொடுக்காது, ஆனா விட்டுட்டு போகாது. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கம்மா. ஒரு இன்னொரு 40 சொச்ச நாள் தான் இருக்கு. அடக்கிட்டு உட்காந்து வெளியே வந்து கல்யாணம் பண்ணி முடிக்கல. அப்புறம் எனக்கு இப்ப உள்ள நீங்க ஆதிரையை சமாளிக்கணும், அவரோட உள்நாட்டு கேர்ள் ஃப்ரெண்ட். வெளியே வந்தீங்கன்னா ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்டை சமாளிக்கணும். இப்ப நீங்க 2 சமாளிப்பு சமாளிக்கணும். உங்களுக்காவது பரவாயில்ல, 2 பேரை சமாளிக்கணும். எஃப்ஜேக்கு 3 பேரை சமாளிக்கணும். எப்படி வசதி? ஒண்ணு லீடிங்ல போய்கிட்டு அரோரா ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு முத்தம் மட்டும் கொடுத்துக்குவாரு கவலைப்படும்போது. ஆமா, தலையில ஒரு முத்தம் கொடுத்துக்குவாரு. அது ஃப்ரெண்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு இவ்வளவுதான் நிலவரம் கலவரம்.